இன்றைக்கி புதன்கிழமை மதிய லஞ்சுக்கு சாம்பார் சாதம் தான் செஞ்சுருந்தேன். சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாயில் துவரம்பருப்பு, மிளகு, ஜீரகம், தனியா, காஞ்ச மிளகாய், தேங்காய் எல்லாம் போட்டு ட்ரையாக வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 பெரிய சைஸ் தக்காளி போட்டு கூடவே கொஞ்சமாக கல் உப்பு போட்டு எல்லாம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகளை போட்டு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், நம்ம ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருந்த மசாலா 2 ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் கலரிட்டு நான் சாம்பாருக்கு பருப்பு தனியாக வேக வச்சுருந்தேன். பருப்பு வேக வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். அது கூட ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கொதித்து வரும்போது அரிசியை போட்டு சிம்மிலேயே வச்சுட்டேன். அரிசி நல்லா வெந்து முக்காப்பாக வெந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றி 2 ஸ்பூன் அந்த பவுடரை தூவி கொஞ்சமாக நெய் ஊற்றி இறக்கிட்டேன். சாம்பார் சாத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை, குடமிளகாய் போட்டு பொடிமா செஞ்சுருந்தேன். குழந்தைங்க காய்கறிகளை இந்த மாதிரி முட்டையோடு சேர்ந்து கொடுக்கும்போது விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த கிளைமேட்டுக்கு சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்